குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் முன்ஜாமீன் கோரி திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்னிலையில் மனு விசாரணைக்கு வந்தது. செந்தில் தரப்பில் ஆஜரான வக்கீல் இளங்கோ, சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். குதிரை பேரம் தொடர்பாக எந்த தொலைபேசி அழைப்புகளும் ரெக்கார்ட் செய்யப்படவில்லை. சம்பவம் நடந்ததாக போலீஸ் சொல்லும் தேதிக்கு 2 நாள் பிறகுதான் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசை கவிழ்க்க சதி என வெறும் யூகத்தில் சொல்கின்றனர். அவர்கள் சொல்வது போல சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்தால் எப்படி அரசு கவிழும்? கரூர் இடைத்தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜியை கட்சி வேலை செய்ய விடாமல் தடுக்கவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று செந்தில் வக்கீல் கூறினார். அசோக்குமார் தரப்பு வக்கீல் குமரேசன் வாதாடும் போது, கைதான திருநாவுக்கரசு ஈரோட்டில் இருந்த அதே நாளில் அசோக்குமாரும் அங்கு இருந்தார் என்பதை தவிர வேறு ஆதாரத்தை காட்டவில்லை. இருவரும் சந்தித்தார்களா இல்லையா என்பது கூட எஃப்ஐஆரில் இல்லை. எப்போதெல்லாம் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்கிறார்களோ அப்போதெல்லாம் தம்பி மீதும் சேர்த்தே வழக்கு போடுகின்றனர். தாவேகவுக்கு இப்போது பெரும்பான்மை உள்ளது. திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள் தான் இருக்கின்றனர். பிறகு எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும்? 35 கோடி ரூபாய் பேரம் நடந்தது என்பது வெறும் யூகம்தான் என்று வாதிட்டார். போலீஸ் தரப்பில் ஆஜரான அரசு தரப்பு வக்கீல் ஜான் சத்யன், கைதாகியுள்ள 9 பேரில் 2 பேர் கரூரைச் சேர்ந்தவர்கள். முக்கிய நபர்கள் கிண்டி தனியார் ஹோட்டலில் 3 நாள் தங்கியிருந்து சதி தீட்டியுள்ளனர். எம்எல்ஏ இளையராஜாவிடம் கைதான திருநாவுக்கரசு பேசியுள்ளார். வலுவான ஆதாரங்கள் உள்ளன. சம்மன் அனுப்பியும் செந்தில், அவரது தம்பி ஆஜராகவில்லை. இது சாதாரண வழக்கு இல்லை. மக்கள் பிரதிநிதியிடம் பேரம் பேசியுள்ளனர். இவர்களுக்கு தொடர்பு இருப்பதற்கான முதல் கட்ட ஆதாரங்கள் உள்ளன. ஹவாலா பணமும் கைமாறியிருக்கிறது. எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு வக்கீல் வாதம் செய்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி செந்திலுக்கும் அவரது தம்பிக்கும் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். வழக்கு பதிவு செய்யப்பட்ட திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் காலை மாலை விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று 2 பேருக்கும் நிபந்தனை விதித்தார்.